இதில் கொஞ்சம் அள்ளி போட்டுக்கலாம். இதில் அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் சேர்க்கணும். இதில் வெயிட் பண்ணுங்கள், சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விடணும். கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு டைஜஷன் ஆகாது, ஜீரணத்துக்கு வராது. ஸோ அதனால் நல்லா கலக்கி விட்டுறணும். சுத்தமாக தள்ளி விட்டுக்கலாம். இதிலையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். நமக்கு கலக்கும் போது தெரியும் இதில் கஞ்சி எவ்வளோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. அப்போ அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறதுல எடுத்து நம்ம போட்டுக்கலாம். கம்மியாக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் அள்ளி இதில் போட்டு கரைச்சிக்கலாம். நமக்கே தெரியும் கரைக்கும் போதே. இங்கே பாருங்கள், நல்லா கரைச்சிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குண்டாவில் இருக்கிறத அப்படியே கரைச்சிக்கலாம். நாம் தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக நம்ம குண்டான இப்போவே கழுவிக்கலாம். ஏன்னா காஞ்சிருச்சுன்னா அப்படி கழுவ முடியாது, அதனால் வந்துட்டு இப்போவே கழுவிக்கலாம். நல்லா அடி பிடிச்சிருக்கும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம தொலைவி விட்டுடணும் காய வைக்கும் போதே. ஸோ அதேமாரி இருந்துச்சுன்னா இப்போ கரைக்கும் போது பார்த்திங்கன்னா சேர்த்து கரைச்சிக்கணும். இப்போ உப்பு நம்ம ஆட் பண்ணணும். உப்பு பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணால் தான் வந்து இன்னும் விரும்பி சாப்பிடும் ஆடுங்க. ஸோ அதனால் வந்துட்டு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு புடி அளவு நமக்கே தெரியும், வாயில் வச்சு பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ நார்மலாக சாப்பிட்ற உப்பு அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ 4 பாத்திரத்தில் வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். எங்களுக்கு வந்து 4 பாத்திரம் போதுமான அளவு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ ஆடுகள் இருக்கோ அந்த ஆடுகளுக்கு அளவுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாத்திரத்தை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களுக்கு 4 பாத்திரம் மட்டும் போதும். 4 பாத்திரத்தில் கரைச்சா மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நாங்கள் ஒன்று தேர்த்து குட்டிங்களுக்கு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த 4 பாத்திரம் எங்கெங்கே எட்டு போயிட்டு வைக்கிறோம்.